ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து டெய்லியும் 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணி நாளைக்கு சி சைடு போகலாமா பி சைடு போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். நேற்று நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் சொல்லியிருந்தது வந்து இந்த சேனலுக்குள்ளே ஒரு ஹை லோ எகெயின் ஹையில் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் திருப்பி எகெயின் மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரணும். அப்படி இல்லைனா இந்த எல்லோ லைனில் பட்டு சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸலண்ட்டாக பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. பட் இதை வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு டே கேண்டில் வச்சிடுறேன். டே கேண்டில் ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓவரால் வியூவில் வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து இந்த சேனலுக்குள்ளார ஓகேங்களா, அதில் ஒரு ஹை லோ எகெயின் ஹை போயிட்டு மார்க்கெட் எங்கே லோ நோக்கி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த லோவில் இங்கேருந்து ஒரு லோ வந்தப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பாருங்கள், கண்டினியூவாக இறங்கிட்டு இருந்த மார்க்கெட்டு இது டே கேண்டில் கண்டினியூவாக செல்லிங்கில் கேப் டவுன் கொடுத்தது. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நிற்கிது பாருங்கள், ஒரு டோஜி. அடுத்த கேண்டிலும் வந்து நமக்கு ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் டோஜி மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஆனால் ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணாமல் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு சரிங்களா. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த கன்சல்டேஷன் கண்டினியூ ஆகலாம். அப்படி இல்லைனா இந்த டேவோட ஹையை தாண்டி மேலே ஏற ட்ரை பண்ணலாம் நாளைய ட்ரேடிங்கை நம்ம பார்க்குறதுக்கு சரிங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுறதுக்கு நான் இன்னி டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னி டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். 1 ஹவர் கேண்டில் எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலில் பாருங்கள், ஹை லோ எகெயின் ஹையில் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு கீழே சரிங்களா, இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் எகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட்டும் அடுத்த சப்போர்ட்டும் இந்த லெவல்லையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னைய டேவோட ஹை தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஹை தாண்டுச்சுன்னா மார்க்கெட் எகெயின் வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹையை போய் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் இன்பிட்வீன் கேப் பார்த்திங்கன்னா இந்த லெவல் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக அதை வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம அதை வேல்யூவில் பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 19,664. இன்னைய டேவோட ஹை பார்த்திங்கன்னா 19,700 ரீஜன் சரிங்களா. 19,700க்கு மேலே மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,734. ஸோ நான் இதை வந்து மார்க்கே பண்ணிடுறேன். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 19,800 போய் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இந்த லெவலில் கன்சல்டேஷன். இதே வந்து மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா இன்னைய டேவோட லோ கட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்பிட்வீனில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்குது சரிங்களா. இந்த லெவல் கீழேயும் இன்னைய டேவோட லோவும் கட் ஆச்சுன்னா மார்க்கெட் எகெயின் இந்த லெவல் ஃபஸ்ட்டு 19,586ஐயும் அடுத்து 19,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ 1 ஹவரில் பார்த்தாச்சு. இதை 15 மினிட்ஸில் வச்சு எப்படி என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் வரைகிறேன்ல, இந்த ட்ரெண்டை கைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளார வந்து ஒரு ஹை ஒரு லோ ஹை இப்போ இந்த இடத்துல நின்றுருக்கு. இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிறப்ப அடுத்தடுத்த லெவலு. அப்படி இல்லை இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ரீவியஸ் டே அதாவது இந்த டேவோட லோ கட் ஆகட்டும், அப்போ கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். 19,680 இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் வந்து 19,700 உடைக்குதுன்னு வச்சுங்க. இந்த லெவலுக்கு மேலே உடச்சி ஸ்ட்ராங்காக மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நமக்கு வந்து 19,730 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்து செகண்ட் டார்கெட்டாக 19,770யும் தேர்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,800 வரைக்கும் மேலே ட்ரை பண்ணலாம் சரிங்களா. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷனில் இருக்குது. மேபி நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சப்போஸ் இதே வந்து உங்களுக்கு டவுன் ஆகுதுன்னா ஏன் இதை நான் டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். நம்ம வந்த ட்ரெண்ட் லைன் தான் ஹை லோ ஹை, அதாவது ரெசிஸ்டன்ஸ், இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான் சரிங்களா. ஸோ இந்த இடத்த எடுத்துச்சுன்னா
இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நமக்கு வந்து இங்கெல்லாம் இன்பிட்வீனில் சப்போர்ட் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டே இன்னைய டேவோட லோ 19,630க்கு மேலே கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக 19,587ஐயும் அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப 19,500 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சி சைடு போகலாமா பி சைடு போகலாமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குன்னு, அதே மாதிரி எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க. இன்றைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 630 கோடிக்கிட்ட வந்து செல்லிங்கில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சேனலுக்குள்ளார ஒரு ஹை லோவில் இருக்குது. இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் எகைன் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். பட் இந்த லெவலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி நடந்த ட்ரேடிங் கம்ப்ளீட்டாகவே ஒரு கன்சல்டேஷன். ஸோ இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறிச்சுன்னா இந்த லெவலையும் நான் அது வந்து உங்களுக்கு வேல்யூவில் சொல்கிறேன் வீடியோ முடிகிறப்ப. இதே வந்து கீழே கட்டாச்சுன்னா இந்த லெவலையும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுக்கிறேன். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியில் சொன்ன அதே லெவல் தான் பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட்டு ஏறினது இப்போ நமக்கு இறங்கி கண்டினியூவாக இறங்குறது இல்லாமல் இந்த 3 டேஸாக பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷனை கொடுக்குதா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஒரு நல்ல அப் ட்ரெண்டையும், இது கீழே பிரேக் அவுட் ஆனால் இந்த எல்லோ லைன் பாட்டமில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு டே ஹை லோவை மார்க் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் இன்னைய டேவோட லோவும் எக்ஸாக்டாக சேம். அந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி ப்ளே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன் பேங்க் நிஃப்டியோடது. ஸோ இப்போ பாருங்கள், நேற்று நம்ம இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் கீழே இறங்கினா டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லைனை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போயுமே மார்க்கெட் என்ன மாதிரியான மூமெண்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்குறப்பே கிளியராக புரியும். ஒரு ஹை லோ, எகெயின் ஹையில் போய்ட்டு எங்கே தான் வந்துட்டுருக்கு மார்க்கெட்டு, இந்த லெவலை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. பட் இந்த இடம் வந்து ஒரு 4 ஹவர்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ இந்த கன்சல்டேஷன் அப்சைடில் பிரேக் அவுட் ஆனால் எகெயின் இந்த லெவலில் ரீச் பண்ணோம், டவுனில் ரீச் ஆனால் இந்த லெவலில் ரீச் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நடக்கிறதுக்கான மார்க்கெட்டில் பாசிபிலிட்டிஸ் காமிக்குது இப்போதைக்கு நம்ம அனாலிசிஸில் பார்க்குறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ 15 மினிட்ஸ் வச்சு எப்படி இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த லெவலில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 44,624 க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 44,700க்கு மேலே. சரிங்களா? 44,700க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 44,774ஐயும், இது வந்து இன்னைய டேவோட ஹை, இது பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் மார்க்கெட் வந்து 44,850 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட். சரிங்களா? ஸோ இந்த இடம் வரைக்கும் வரது வரைக்கும் வெயிட் பண்ணி டார்கெட்டை புக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இங்கே பாருங்கள், அடுத்து 44,934. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அது ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணிடலாம். அடுத்து மார்க்கெட் வந்து 44,995 ரீஜன். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சப்போஸ் இப்போ நமக்கு வந்து கீழே இறங்குதுன்னு வச்சுங்க, இன்னைய லோவும் ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் ஆல்மோஸ்ட் சேமில் இருக்குது. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 44,624. 44,600க்கு கீழே இறங்குச்சுன்னா 600க்கு கீழே இறங்குச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து இந்த இடம் 44,540 ரீஜனு. இந்த இடத்துல இங்கே கொடுத்த கன்சல்டேஷன் மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நடந்து டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 44,460 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த இடத்துக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்திங்கன்னா 44,200 தான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். அது வந்து 44,400. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இந்த சப்போர்ட் லைன் நம்ம வரைகிறோன்னா, இப்போ நான் வரைஞ்ச லைனை பாருங்கள், இந்த ஜோனு ப்ளஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்கும். சரிங்களா? வீடியோவில் கிளியராக தெரியணும் கூட உங்கள் சார்ட்டில் அப்படியே ரிவர்ஸில் பின்னாடி போய் பாருங்கள், கரெக்டாக அந்த பாயிண்ட்லலாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நடந்திருக்கும். அதனால தான் நம்ம வந்து அந்த லைனை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், வேல்யூ சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
44,700க்கு மேலே மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக 44,770, அதுக்கு மேலே போகிறப்ப 44,860. சரிங்களா, இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தாலும் மார்க்கெட் வந்து 44,900 போய் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து சின்ன இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி ஏறிச்சுன்னா 45,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் இப்போ இருக்கிறது 44,624, 44,600 கீழே இறங்குறப்ப 44,540 அந்த ரீஜனு. இது கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு 44,440 ரீஜன்லேயும், அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 44,400 ரீஜன்லேயும் வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து கீழே டவுன் ஆச்சுன்னா 44,200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா மார்க்கெட் எகெயின் இங்கே வரைஞ்சிருக்கலாம் சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு, எகெயின் வந்து இந்த சப்போர்ட் ரீஜனை தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அது வந்து 44,000. சரிங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எந்த சைடு போகலாம், சிஏ பிஏ அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும். நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, கேப் அப்பா கேப் டவுனாங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம சொன்ன லெவலையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.